ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெதுவடை வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற போல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெதுவடை செய்கிறதுக்காக கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறி இருக்குது. இதோடைய தோலை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா கழுவி எடுத்துடலாம். மோஸ்ட்டாக மெதுவடை செய்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வெள்ளை உளுந்து தான் எடுத்துப்பாங்க. கருப்பு உளுந்துக்கு ப்ரிஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே என்னுடைய அம்மா வந்துட்டு இந்த கருப்பு உளுந்தில் தான் வந்துட்டு மெதுவடை செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கினது தான். உளுந்தோடைய தோல் எல்லாமே போகிற அளவுக்கு இந்த கருப்பு உளுந்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை வந்துட்டு கிரைண்டரில் மட்டும் இல்லாமல் மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்காக தான் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். உளுந்து வந்துட்டு நல்லா அரைப்பட்டு நல்லா மஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா ஈஸியாக விடணும். அந்த அளவுக்கு மாவு மஞ்சி இருக்கணும். அரைச்ச உளுந்து மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நல்லா விடணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த உளுந்து மாவு கூட 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே நல்லா அடித்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த மாவு வந்துட்டு நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா மெதுவடை வந்துட்டு சாஃப்டாக வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாக நமக்கு வரும். மெதுவடை செய்கிறதுக்கு வெள்ளை உளுந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட கருப்பு உளுந்துலே செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தோலெல்லாம் வந்துட்டு நல்லா கழுவி ரிமூவ் பண்ணணும். அது மட்டும்தான் அதில் வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கிற போல் இருக்கும். மீதி எல்லாமே வந்துட்டு ஈஸியான வேலை தான். மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணினா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கட் பண்ணின பச்சை மிளகாய். அடுத்தது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கும் போது அந்த மெதுவடைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் இஞ்சி வந்துட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு உளுந்து மாவு கூட அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த மெதுவடை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா வடையை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மெதுவடையை கையில் எடுத்து எண்ணெயில் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 2 கையுமே வந்துட்டு நல்லா நனைச்சிடுங்க. நனைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மாவு எடுத்து லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ஓட்டை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபியாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற போலவே நல்ல ஹெல்த்தியான ஒரு மெதுவடை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம கையிலேருந்து விடும். அப்படி இல்லைனா கையால் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இதை போல் ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு பின்னாடி வந்து திருப்பிட்டு இதை போல் மாவு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா மேலேயும் தெரிக்காமல் நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அதில் மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெயில் இந்த போல் மாவு கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா அது சுற்றி பபுள்ஸ் வரணும். அந்த மாதிரி பபுள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு வடையாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் கையில் மாவு எடுக்கும் போதும் லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போல் வடை ஷேப்பில் பண்ணி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கையிலேருந்து விழும்.
அதே போல் வடையை வந்துட்டு எண்ணெயில் போடும்போது ரொம்ப வேகமாக தூரத்துலேருந்து போடாமல் கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக எண்ணெயில் வடையை போட்டோம் அப்படின்னா மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் எப்போவும் சொல்கிற போல் தான், வடையை வந்துட்டு எண்ணெயில் சேர்க்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளே வரைக்கும் வந்துட்டு நல்லா வெந்து வரும், இல்லைன்னா மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு பக்கம் வடை கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா மறுபக்கம் வந்து திருப்பி விட்டு எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடையோட கலர் ஒரு பக்கம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி விட்டு வடையை சுட்டு எடுத்துக்கோங்க. வடையோட கலர் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எல்லா வடையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், எவ்வளோ ப்ளஃபியாக மெதுவடை ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவும் சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.